Hi guys, welcome back to my channel. This is Saji. இன்னைக்கு நான் வீட்டில் இருந்தபடி எங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு அப்ளை பண்ணுற கேரட் ஆயில் அப்படி ரெடி பண்ணுறது, அதோட எங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு இந்த கேரட் ஆயில் அப்படி அப்ளை பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கேரட்டை நான் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தென் ஒரு டவலால் நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு ஒரு கேரட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன். தென் கேரட்டோட மேல் தோலை நான் லைட்டாக சுரண்டி எடுத்துக்கிறேன். கூட சுரண்ட தவிர லைட்டாக மேலால் கொஞ்சம் சுரண்டி எடுத்தாலே ஓகே. கேரட்டோட மேல் தோலை லைட்டாக இப்போ நான் சுரண்டி எடுத்துகிட்டு கேரட் இப்போ ரெடியாக இருக்குது. இதை நான் ஒரு ஸ்க்ரேப் பண்ணிக்க போகிறேன். கேரட்டை நீங்கள் ஸ்க்ரேப்பரில் எந்த சைஸில் வேணுமானாலும் ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இதை ஆயிலில் போட்டு தான் பாயில் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த சைஸ்லேயும் ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம். கேரட் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கேரட்டை நாங்கள் ஃபுல்லாக இப்போ ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிறோம். தென் இந்த கேரட்டை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த கேரட்டில் நான் செக்கில் ஆட்டி எடுத்த ஒரிஜினல் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட்டுக்கு 75 ml இருந்து 100 ml வரை கோகோனட் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலில் கேரட்டில் ஆட் பண்ணிவிட்டு கேரட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுப்பை எவ்வளோ லோ ஃப்ளேமில் வைக்கலுமோ அவ்வளோத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கேரட் ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேரட் ஆயிலை ரெடி பண்ணுறதுக்கு நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் அவகோடா ஆயில் ஒலிவ் ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணியும் இந்த கேரட் ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கேரட் ஆயிலை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. கேரட்டோட சத்து ஃபுல்லாக கோகோனட் ஆயிலில் இறங்கிட்டு இருக்குது. கோகோனட் ஆயிலோட கலரை பார்க்க அது டிஃப்ரெண்ட் தெரியும். கோகோனட் ஆயிலோட கலர் ஜெலோயிஷ் கலராக மாறுறதை நீங்களே பார்க்கலாம். கேரட் ஆயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ஆயிலாக இருக்குது. கூட நாங்கள் எல்லாருமே கேரட் ஆயில் பற்றி அறிஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் கேரட் ஆயில் எங்களோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தர ஒரு ஆயிலாக இருக்குது. கேரட் ஆயிலை நாங்கள் கடையில் இல்லை ஆன்லைன் ஸ்டோரில் வாங்குறதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஆயிலாக கேரட் ஆயில் இருக்குது. ஆனால் இந்த கேரட் ஆயிலை நாங்கள் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு ஜூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் ஆயிலை முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கிறது ஜூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதோட தின் ஹேர் இருக்கிறது நல்ல திக்கான ஹேர் வளரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட் ஆயில் எங்களோட ஹேரை நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங் ஆக்குறதில்ல, ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த கேரட் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணுறதுக்கும் இந்த கேரட் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. இந்த கேரட் ஆயிலை நீங்கள் இடைக்கிடைக்க கிளறி விட்டுட்டு இருங்க. இந்த கேரட் ஆயிலை நீங்கள் 15 to 20 மினிட்ஸுக்குலாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேரட்டில் பீட்டா கேரட்டின் அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் A and C அப்படி நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதால இந்த கேரட் ஆயிலை நாங்கள் எங்களோட ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது எங்களோட ஸ்கின்னை சன்னிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதோட எங்களோட ஹேரையும் சன்னிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த கேரட்டோட சத்து ஃபுல்லாக கோகோனட் ஆயிலில் இறங்கி அந்த ஆயில் ஜெலோயிஷ் ஆரேஞ்சாக மாறும்போது நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கேரட்டோட ஆரேஞ்சிஷ் நிறம் மாறி கேரட் ஆயிலில் நல்லா பொரிஞ்சதும் நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸுக்கு அதை அப்படியே விட்டுட்டு தென் ஆயிலை நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் தீர அளவுக்கு கேரட்டை பொரிய விட வேணாம், ஒரு அளவிலேயே ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு தென் இதை நான் ஒரு ஸ்ட்ரெயினரால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் இந்த ஆயிலில் நான் விட்டமின் E ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் ஆயிலில் நான் 4 விட்டமின் E கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த விட்டமின் E ஆயிலும் எங்களோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸை தருது. ஸோ நாங்கள் இதை கேரட் ஆயில் ஆட் பண்ணும்போது கேரட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். தென் இந்த ஆயிலை நான் நல்லா ஷேக் பண்ணி விட்டுருக்கிறேன். இதில் ஆட் பண்ணி இருக்கிற கேரட் ஆயில் அண்ட் விட்டமின் E ஆயில் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணி விட்டுருக்கிறேன். இந்த கேரட் ஆயில் இப்போ ரெடி ஆகிட்டு இந்த கேரட் ஆயிலை நாங்கள் கடையில் வாங்கணும்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். நாங்கள் வீட்லேயே ஈஸியாகவே இந்த கேரட் ஆயிலை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேரட் ஆயிலை ரெடி பண்ணுறதுக்கு நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கோகோனட் ஆயிலோட கலர் பிளேன் கலர். இந்த கோகோனட் ஆயில் கேரட்டில் இருக்கிற எல்லா சத்தையுமே உள்ளே எடுத்து நல்லா ஜெலோயிஷ் ஆரேஞ்ச் கலராக மாறி இருக்குது.
நான் இந்த கேரட் ஆயிலை ஈஸியாக ஜூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொட்டிலில் வந்து மாற்றிருக்கிறேன். ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தர்ற கேரட் ஆயிலை நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கேரட் ஆயிலை இந்த ஸ்கின் அண்ட் ஹேருக்கு அப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் இப்போ அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இந்த கேரட் ஆயிலை நான் ஒரு காட்டன் பேட்டில் எடுத்து இந்த ஸ்கேல்ப் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கேரட் ஆயில் எல்லா விதமான ஹேருக்கும் ஏற்ற ஒரு ஆயிலாக இருக்கிறதோட டல் ஹேரை ட்ரீட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹேருக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிறதோட எங்களோட ஹேரை வந்து சன்னில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவைக்கு இந்த கேரட் ஆயில் வந்து உண்மையிலே நிறைய பெனிஃபிட்ஸ் தர ஒன்றா இருக்குது. முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவைக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கேரட் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. அதோட எங்களோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங் ஆக்குறதோட ஸ்பிட் அண்ட் சேம் வந்து இல்லாமல் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. இந்த கேரட் ஆயிலை இந்த ஸ்கேல்ப் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் ஆயிலை இந்த ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாக நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கேரட் ஆயிலை இந்த ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு தென் 1 ஹவரால் மைல்ட் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் போட்டு இந்த ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் ஆயிலை நீங்கள் வீக்லி 2 டைம் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் வந்து நல்லா திக் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தென் இந்த கேரட் ஆயிலை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த கேரட் ஆயிலை எங்களோட ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்ல க்ளீனான ஸ்கின்னாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இந்த கேரட் ஆயிலை இந்த ஸ்கின்னில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த கேரட் ஆயில் எங்களோட ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை தருது. இந்த கேரட் ஆயிலை நாங்கள் எங்களோட ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதால எங்களோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோவான ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் ஏற்படுற எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கேரட் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. அதோட இந்த கேரட் ஆயில் எங்களோட ஸ்கின்னை நல்லா இளமையாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஃபேஸில் இருக்கிற விங்கிள்ஸை ரிடியூஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின் டோனை நல்லா லைட்டன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதோட சன்பர்னை நல்லா ஸ்மூத்தன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. இந்த கேரட் ஆயிலை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸுக்கு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் ஆயிலை நீங்கள் டெய்லி நைட் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் கலர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதோட உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ அண்ட் ஜங்கான ஸ்கின்னாக இருக்கும். இந்த கேரட் ஆயிலை உங்களோட ஃபேஸுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணுமெண்டு இல்லை. இந்த கேரட் ஆயிலை உங்களோட பாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் குளிக்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி இந்த கேரட் ஆயிலை உங்களோட பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் குளிச்சுக்கலாம். இந்த கேரட் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணி 1 ஹவர் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணி ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் ஆயில் உண்மையிலே எங்களோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸை தருது. இந்த கேரட் ஆயிலை நாங்கள் கடையில் வாங்குறோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. ஸோ நாங்கள் இந்த கேரட் ஆயிலை வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் ஆயில் எங்களோட ஸ்கின் அண்ட் ஹேரில் இருக்கிற நியூ செல்லை க்ரோ பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோ அண்ட் பிரைட்டாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹேரை நல்லா திக் அண்ட் லாங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கேரட் ஆயிலை வீட்லேயே நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணி இந்த கேரட் ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ டைம் பொறுமையாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் guys உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லவ் யூ guys. Bye.